சரி வாங்க நீங்களும் போய் பார்ப்போம். சர்ச்சில் வேற நியூ இயருக்கு ஸ்டார்ஸ் லைட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்ணா பாருங்க, போன வருஷம் வில்லு பாட்டு பாடி ஃபேமஸ் ஆயிட்டாரு. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சொல்லுங்க. நல்லா இருக்கா இல்லையா சொல்லுங்க. ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, நல்லா தான் துவைச்சோம். யாரும் பெரிய பெரிய இதுவாக இருக்கு ட்ரெஸ். மணி வேற 9 ஆச்சு. 8 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் தெரிய போகுது. அந்த பாஸ்டர் ஏக்க தெரிய போகுது. கிளம்புறான்னு வெளியே போனா ஒரே பொல்யூஷன். விஷா யாருங்க? நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. ஆமாம்மா, எல்லாம் நியூ இயர் எப்படி கொண்டாடுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த வழியாக வந்தேன், அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணி. ஐயோ என்னை புகழாதீங்க ஏசப்பா. சரி வந்ததே வந்தீங்க, வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சரிங்க ஏசப்பா. நீங்களே எடுங்க. ஏம்மா இன்னும் இதுக்குள்ளே சிக்க வச்சிடும் போலயே. இந்த ஃபோட்டோ மட்டும் இன்ஸ்டாகிராமில் போட்டால் வியூஸ் வச்சுக்கும், லைக்ஸ் அள்ளிக்கும். பைபிள் எடுத்துட்டு போமா? பைபிள் தான் ஏசப்பா வச்சிருக்கேன். மேக்கப் கிட்டுமா? சாரி ஏசப்பா, ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடும். சாரி ஏசப்பா, பாய். இந்த மனுஷனை மட்டன் வாங்கிட்டு வரணும்னா ஏதோ மாட்டை முடிச்சுட்டு வர மாதிரி இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்காரு. நான் எல்லாம் கரெக்டாக தானே போட்டேன். பிரியாணியில் வாசமே வர மாட்டேங்குது. நம்ம யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி செய்யறோம், அசத்துறோம், பேர் வாங்குறோம். அடடாக சொல்லி போட சொன்னாங்களே, அதை வேற எங்க வச்சேன்னு வேற தெரியலையே. தோ இருக்கு. டைம் வேற 8 ஆச்சு. இந்த பசங்க வேற இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. டேய் பசங்களா, சீக்கிரம் எந்திரிங்கடா. நான் வேற நியூ இயருக்கு 3 மாசமா சர்ச்சுக்கே போகல. இந்த நியூ இயர்க்காவது சர்ச்சுக்கு போகலான்னு பார்த்தா நீங்க இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் எந்திரிங்கடா. அச்சனா யாருங்க? நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. ஆமாம்மா, எல்லாம் நியூ இயர் எப்படி கொண்டாடுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ ரொம்ப அழகாக சமைச்சு கொண்டாடுறம்மா. இதோங்க ஏசப்பா, முடிஞ்சிருச்சுங்க ஏசப்பா. வந்தானே ஏசப்பா. அற்புதம், அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. இன்னைக்கு வேற நியூ இயரு. நான் நியூ இயருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனில் எங்கே ஃபோனை காணும்? எங்கே ஃபோன்? இங்கே இருக்கு. என்ன எல்லாம் டியூட் படமாகவே வச்சிருக்காங்களே. இந்த தீபாவளிக்கு வேற டியூட் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரை பார்த்தாலும் படம் சூப்பராக இருக்குன்னே சொல்கிறாங்க. நானும் போகலான்னு பார்த்தேன். எங்கள் அம்மா தான் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா நானும் போயிருப்பேன். சரி இன்னைக்கு நியூ இயர் ஆராதனைக்கு போகிறப்போ இல்லையோ டியூட் படத்துக்கு போய்க்கலாம். சரி நம்ம என்னைக்காச்சும் தனியாக போயிருவோம், யாராச்சும் கூட கூட்டிகிட்டு போவோமே. சரி அதான் நம்ம ஃப்ரெண்டு ஆனி இருக்காங்க, அவளை கூட்டிகிட்டு போக வேண்டியதான். ஹலோ யாரு? நான் தான் ஆனி சாமி பேசுகிறேன். சொல்லுடி. நீ வாடி படத்துக்கு போயிட்டு வரலாம். அதுவும் இன்னைக்கா? ஏன்? இன்னைக்கு தான் நீ வாடி. சரி சரி, ஃபோனை போய் வரேன். இன்னும் காணவே இல்லையே. ஹாய் ஷாம்லி.
என்னை எப்படியும் ஃபோன் பண்ணுறேன், இப்போதாண்டி நீ வர. சாரி டி, ஹாப்பி நியூ இயர் டி. அதை முன்னாடி வாடி படத்துக்கு போகலாம். ஏய் நிறுத்து, நீ எங்க இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போலியா? இன்னைக்கு நியூ இயர்ல. ஏய் ஆராதனைக்கு அப்புறம் போய்க்கலாம், இப்போ வாடி படத்துக்கு போயிட்டு வரலாம். சரி வா போலாம் படத்துக்கு. ரொம்ப போர் அடிக்குது. படத்தை பார்க்கலனாலும் போட்ட படத்தையே போட்டு சடுவு அடிக்கிறானுங்க. சரியா கிரிக்கெட்டாச்சும் விளையாட போகலாம். அதான் நம்ம வெட்டி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ பவி சார். சொல்கிறா. எங்கடா இருக்க? கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்துடுறா. ஹலோ இன்பா. கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகலான்டா, வந்துடுறா. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ண முடியாது, கான்ஃபரன்ஸ் பண்ணுறலாம். ஹலோ எல்லாரும் வந்துருங்கடா. சரிடா. டைமாச்சு இன்னும் வரல. யாரு நீங்க? ஏசப்பா வந்திருக்கீங்க. ஏசப்பா நீங்களா? உங்களையெல்லாம் குழந்தை போட்டோல தான் பார்த்துருக்கேன். இப்போ என்னன்னா நேரில் வந்துட்டு இருக்கீங்க. என்ன ஏசப்பா எல்லா வீட்டுக்கு ரவுண்ட்ஸா? வாங்கடா. இவரு தெரியாதா? இவரு தானே நம்ம ஏசப்பா. நானே இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். சரி வா, டைம் ஆச்சு, கிரிக்கெட் விளையாடலாம். எப்படியா பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி விட்டுட்டு போறீங்க. சர்ச்சுக்கு வர டைம் ஆச்சு, கிளம்புவோம். சரி ஏசப்பா நீங்களா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, எனக்கு கண்டுபிடிச்சிட்டியே. ஏசப்பா உங்களை எப்படி ஏசப்பா மறக்க முடியும்? நீங்க எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. அதனால உங்க ஆசீர்வாதத்தோட முதல் வருஷத்தை கொண்டாட போறேங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னை வச்சு நீ யாராவது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே ஏசப்பா, என்னையும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சரி உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். உன் பையனையும் போகும்போது சர்ச்சுக்கு கூட்டிட்டு போமா. அவன் எங்க போனான்னு தெரியலையே. அடே வாடா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் பெரிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்களை இந்த ஆண்டு சமாதானத்தினால் நிரப்புவாராக. சபையாகிய நாம் மற்றவருக்கும் இந்த சமாதானத்தை கொண்டு சொல்கிற செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். இதுவே ஒரு நல்ல கிறிஸ்துமஸ். இந்த நாளில் நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நாம் கேட்க போகிற வார்த்தை, நாம் ஐக்கியப்படுகிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் நல் மூலமாய் நம் சபையின் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு சமாதானத்தினால் நிரப்புவார்களாக. நாம் யாவரும் இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஜெபிப்போமா. என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி
உங்கள் மேல் இருந்த ஆக்கினியை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய அழைப்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளத்தை பயன்படுத்துங்கள். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயந்திருக்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள்.